ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்னென்ன மரம் வகைகள் வச்சுருக்கோம், பழம் வகைகள் வச்சுருக்கோம், பூ வகைகள் வச்சுருக்கோன்றதை பற்றின வீடியோ தான் இது. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க தான் நம்ம தோட்டத்தில் இருக்க க்ரீன் ரோஸு. பார்க்க லீஃப் மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா பார்த்திங்கன்னா பூ இருக்கும். இது ஒரு பலாமரம், இது செம்பருத்தி. வாழை மரம் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது ஒரு நார்த்தங்காய் மரம்னு நினைக்கிறோம், ஆனால் இது இன்னும் காய் எடுக்கலை, பெருசாக வளர்ந்துடுச்சு. இந்த சுண்டக்காய் செடி நாங்கள் விதையிலேருந்து போட்டு வளர்க்கவே இப்போ தான் அது நல்லா பெருசாக வந்திருக்கு. இன்னும் பூ எடுத்து காய் எடுக்கலை. இங்கேயும் வாழை மரம் இருக்குது. இது ஃபுல்லாக பச்சை மிளகாய் நட்டு வச்சுருக்கோம். இது ஒரு மாமரம், இன்னும் இதுவும் காய் எடுக்கலை, ஆனால் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. இங்கேயும் வாழை மரம் வச்சுருக்கோம். இந்த சைடு வாழை மரம், சீதா மரம்லாம் இருக்குது. இது ஒரு வாழைக்கன்று. இது ஒரு நாவல் மரம், இன்னும் இதுவும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. இது மரவள்ளி கிழங்கு மரம். இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி அடியை நோண்டி எடுக்கிறப்ப மரவள்ளி கிழங்கு இருக்கும். இங்கேயும் வாழை மரம் இருக்குது. இது சீதா மரம். இந்த மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பூவாக இருக்குது. இது பிஞ்சுகள் வைக்குமான்னு இன்னும் தெரியல, இந்த சீசனுக்கு காய் எடுக்குமான்னு தெரியல கரெக்டாக. இது சக்கரவள்ளி கிழங்கு கொடி, ஃபுல்லாக படர்ந்து இருக்குது. உங்களுக்கு கிழங்கு அடியில் தான் வரும். இது ஒரு வாழைக்கன்று. அது பக்கத்துலேயே எலுமிச்சை மரம் ஒன்று இருக்குது. இது ஒரு சுண்டக்காய் செடி. இது பூ எடுத்து காய் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. இது கொஞ்சம் பெரிய செடி. இங்கே ஒரு முருங்கை மரம், அது பக்கத்துலேயே பப்பாளி மரம் இருக்குது. அது பக்கத்துலேயே நிறைய வாழைக்கன்றுங்க இருக்குது. இங்கே கீழே ஃபுல்லாக திப்பிலி படர்ந்துருக்கு. நல்லா பார்த்திங்கன்னா இதில் குட்டி குட்டியாக திப்பிலி காய்ங்க கூட இருக்குது. இது மாதுளை மரம். இதுவும் இன்னும் பிஞ்சு எடுக்கலை, சீசன் இல்லை. இங்கே ஃபுல்லாக வாழைக்கன்றுங்க இருக்குது. நல்லா பெருசு பெருசாக இருக்குது வாழை மரம். இது வாட்டர் ஆப்பிள், ஐஸ் காயின்னு சொல்லுவாங்க. இது க்ரீன் கலரு, பார்த்திங்கன்னா தெரியும், காய் எடுத்திருக்கு. இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இது சம்மரில் தான் நிறைய காய் எடுக்கும். ஒரு மரம் இருந்தாலே உங்களுக்கு நிறைய காய் கொடுக்கும். இது பக்கத்துலேயே 3 அடுக்கு மல்லி வச்சுருக்கோம். இதுவும் முட்டை எடுத்து பூ எடுத்துடுச்சு. இங்கே பக்கத்தில் இருக்கிறது தென்னை மரம். இது இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. இது கொய்யா. இது காய்ச்சி முடிச்சிடுச்சு. இப்போ ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் இருக்குது. இது அந்த சொடக்கு தக்காளி செடி. இங்கே ஒரு பப்பாளி மரம் தானாக முளைச்சிருக்கு. அது பக்கத்தில் கீரை தண்டு இருக்குது. இதுவும் சுண்டக்காய் மரம் தான். இதுவும் விதை போட்டு வளர்ந்தது தான். இது சொடக்கு தக்காளி செடி. இது ரொம்பவே நல்லது. இது உள்ள ஒரு பழம் இருக்கும், தக்காளி மாதிரி. இது ஆரஞ்சு கலரில் ஆகும் பழுத்தோடனே. அது அனிமியாவுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது பட்டாசு காய் செடினும் சொல்லுவாங்க ஒரு சில பேர். இது நம்ம சின்ன வயசில் எடுத்து தலையில் உடைப்போமே, அதுதான் இது. இது ஒரு மாமரம். இதுவும் இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. இது பக்கத்துலேயே நாங்கள் ஒரு மஞ்சள் செடி வச்சுருக்கோம். நல்லா பார்த்திங்கன்னா இதில் பூ எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் இதை நாங்கள் நோண்டி எடுக்கலை கிழங்கு. மஞ்சளை பொறுத்தவரை அது நல்லா நிறைய எடுக்கும். உங்களுக்கு ஒரு செடி இருந்தாலே நீங்கள் அந்த கிழங்கு வச்சிங்கனாலே நிறைய செடி வச்சுக்கலாம் நம்ம ஒரு செடியை வச்சு. இது பக்கத்துலேயும் ஒரு மஞ்சள் செடி வச்சுருக்கோம். இது 3 அடுக்கு மல்லி. அது பக்கத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குது. இதுவும் இன்னும் காய் எடுக்கலை.
இதெல்லாம் பச்சை மிளகாய் செடியாக கீழே போட்டு வச்சுருக்கோம். இது நார்த்தங்காவா கிச்சிலிக்காவான்னு தெரியல, இன்னும் காய் எடுக்கலை. இது நாங்கள் சாப்பிட்டு போட்ட மாமரம். இதுவும் ஒரு மாமரம் தான். இதுவும் இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. அது பக்கத்துலேயே வந்து கொய்யா செடி இருக்குது. இதுவும் நாட்டு கொய்யா தான். இது வந்து ஒரு 2 பிஞ்சு இருக்குது, பூ எடுத்திருக்கு. இது ஏற்கனவே காய்ச்சிடவே இப்போ காய் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பூ எடுத்திருக்கு இப்போது. இது வந்து வாட்டர் ஆப்பிள் மரம், ஐஸ் காய். இது வந்து ரெட் வெரைட்டி. ஃபஸ்ட்டு நான் காமிச்சது க்ரீனு, இது வந்து ரெட் கலரில் இருக்கும். இந்த செடி உள்ளே பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து ஒரு 500 காய்கிட்ட இருக்கும். ஃபுல்லாக வந்து காய் எடுத்திருக்கு. இந்த ஒரு செடி ஒரே ஒரு செடி இருந்தாலே இது நிறைய காய் எடுத்துடும். நல்லா கொத்து கொத்தாக காய்க்கும். உங்களுக்கு வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பேரிக்காய் மாதிரி இருக்கும். இது வந்து மாங்காய் மரம் தான். இதுலேயும் பிஞ்சு விட்டுருக்கு. இது என்ன வெரைட்டின்னு எங்களுக்கு தெரியல, இன்னும் பெருசானால் தான் தெரியும் இது என்ன வெரைட்டின்னுட்டு. பார்த்திங்கனாலே தெரியும், அங்கங்கே காய் தொங்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லாம் இது வந்து நிறைய காய் எடுக்கும். இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால் கம்மியாக இருக்குது. இது வச்சு நாங்கள் வந்து ஒரு 4.5 இயர்ஸ் இருக்கும். அது பக்கத்துலேயே நாங்கள் வந்து நாட்டு ரோஸ் வச்சுருக்கோம். இதுவும் வச்சு 4 வருஷம் மேலே ஆகவே பெரிய செடி ஆகிடுச்சு. இது நல்லா ஹைட் ஆகிடுச்சு. இது முந்திரி மரம். இது ஃபுல்லாக பூ எடுத்திருக்கு, ஆனால் இன்னும் காய் எடுக்கலை. போன வருஷம் 3 காய் கொடுத்தது. இந்த வருஷம் எந்தளவுக்கு காய் கொடுக்கும்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஃபுல்லாக பூ எடுத்திருக்கு. இதுதான் பூ முந்திரி. இது கீழே வேர்க்கடலை செடி ஒன்று வளர்ந்துருக்கு. இது எங்களோட அன்னாச்சி செடி. இது இப்போ தான் காய் எடுத்திருக்கு 2.5 வருஷம் கழித்து. இது நம்ம சாப்பிட்டுட்டு அதோட மேலே இருக்க பாட்டை மட்டும் நம்ம புதைச்சி வச்சது தான் இப்படி வளர்ந்துருக்கு. இதுவும் அது கூட வச்ச அன்னாச்சி தான், ஆனால் இது இன்னும் காய் எடுக்கலை. இது ஒரு தென்னை மரம். இதுவும் இன்னும் காய் கொடுக்க ஆரம்பிக்கலை. இது நாங்கள் அன்றைக்கி அறுவடை பண்ண வாழைத்தண்டு. இது ஒரு சிவப்பு கொய்யா மரம். இது ஃபுல்லாக காயாக இருந்தது போன மாதம்லாம். இப்போ எல்லாத்தையும் பறிச்சாச்சு, அதனால் இப்போ காய் இல்லை. இனிமேல் இது பூ எடுத்து காய் கொடுத்தாதான். ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது மேலே. இது ஒரு தென்னை மரம். இது லேட்டாக தான் வச்சோம், இன்னும் ஃபுல்லாக வளரல. அது பக்கத்துலேயே ஒரு கொய்யா மரமும் இருக்குது. இதுவும் ஒரு மாமரம். இதுவும் இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. அதனால் என்ன வெரைட்டினோ எங்களுக்கு தெரியல. எல்லாமே ஒன்றா வச்சிடவே எங்களுக்கு எந்த வெரைட்டின்னு தெரியல. இது அத்தி மரம். இது ரொம்ப பெரிய மரமாக வரும். காய் வந்து இதோட தண்டு பகுதியில் தான் இருக்கும், இல்லைன்னா அந்த பிரான்ச்சஸில் தான் இருக்கும். இது பழமுமே ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். பழுத்தா நல்லா ஸ்ட்ராபெரி மாதிரி ரெட் கலரில் இருக்கும். ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ தான் இது வந்து பிஞ்சு எடுத்திருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்து காய்ச்சி முடிச்சிடுச்சு. இப்போ மறுபடியும் வந்து பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப பெரிய பெரிய இலையாக இருக்கும் இந்த அத்தி மரத்தோட இலை. இது மாடியில் வச்சு வளர்க்க முடியாது, இது நிலத்தில் தான் வச்சு வளர்க்க முடியும். ரொம்ப பெருசாக வரும் இது. இது ஒரு மாமரம். இதோட வெரைட்டியும் எங்களுக்கு தெரியல, ஆனால் இதுலேயும் கொத்து கொத்தாக காய் எடுத்திருக்கு இந்த வாட்டி. மேலே பார்த்தீங்கன்னா 4-5 காய் அப்படியே சேர்ந்தா போலேயே இருக்கும். மாமரம் பக்கத்துலேயே நித்தியமல்லி கொடி வந்து பந்தல் போட்டு வச்சுருக்கோம். இது ஒரு 4 குச்சி அடித்து மேலே பந்தல் மாதிரி சும்மா போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ராம் சீதா. இதுவும் இன்னும் காய் எடுக்க ஆரம்பிக்கலை. மரம் நல்லா பெருசாக செழிப்பாக இருக்குது.
இது பலாமரம். இது குட்டி குட்டியாக பிஞ்சிங்கெல்லாம் வச்சது. ஆனால் வந்து எல்லாமே ஒரு மாதிரி கருப்படிச்சா மாதிரி ஆயிடுச்சு, ஃபங்கஸ் மாதிரி, ஏன்னு தெரியல. இது இன்னொரு மாமரம். இதுவும் வந்து காய் வந்து நல்லா எடுத்திருக்கு. ஆனால் என்ன வெரைட்டின்றது தெரியல, பழுத்தாதான் தெரியும். அது பக்கத்துலேயே வந்து ஒரு கொய்யா மரம் இருக்குது. இந்த மாமரத்தில் பார்த்திங்கன்னா காய் இருக்குது. இன்னும் இதெல்லாம் வந்து பெருசாகிறதுக்கு எப்படியும் வந்து ஒரு 2 மாதம் போலையாச்சும் ஆகும். இது பக்கத்தில் இருக்கிறது ஸ்ட்ராபெரி கொய்யா மரம். இது வந்து கீழே விழுந்துடுச்சு இந்த பழம். இது வந்து நல்ல வாசனையாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் ஃப்ளேவராக இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதாக தான் காய் எடுக்கும், ஆனால் நிறைய காய் எடுக்கும் கொத்து கொத்தாக. இந்த வெரைட்டி வந்து டேஸ்ட் பண்ண சூப்பராக இருக்கும், சாதா கொய்யா மாதிரி இல்லாமல். இதுவும் ஒரு மாமரம். இது ஃபுல்லாக காய் விட்டு கீழே கொட்டி கிடக்குது. இதோட வெரைட்டியும் எங்களுக்கு தெரியல, பழுக்கிறப்ப தான் தெரியும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், கொத்து கொத்தாக காய் தொங்குது. பார்க்கவே ஆசையாக இருக்கும் இந்த மாதிரி. இது எங்களோட கனவு தோட்டம் தான். அதனால தான் வந்து இதில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட் செடியும் வச்சுருக்கணுன்றதுக்காக வச்சது தான் இது. எல்லாமே ரொம்ப கிட்ட கிட்ட வச்சுருக்கோம். இந்த காயெல்லாம் முத்தி பெருசாகி பழுக்கிறதுக்கு எப்படியும் 2.5 மாதம் மேலேயே ஆகிடும். இது ஸ்ட்ராபெரி கொய்யாவோட காய் இவ்வளோ சைஸ் தான் இருக்குமே அது. இது அதே மாமரம் தான். இந்த சைடெல்லாமும் நிறைய காய் எடுத்திருக்கு. மாமரத்தை பொறுத்தவரை ஒரு 4 to 5 இயர்ஸ்லேயே வந்து ஒட்டுக்கண்ணு வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும், நிறைய காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு 2 வருஷத்தில் வந்து கொஞ்சமாக காய் தான் இருக்கும். ஆனால் இது வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஆகிடவே நிறைய காய் இருக்குது. மேலே எல்லாமே காய் தான். இது மல்பெரி செடி. இது மரம் தான், நல்லா பெருசாக வளரும். இதோட குச்சி உடச்சி வச்சாலே இது வந்து ஒரு செடியாக மாறிடும். மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய் எடுத்திருக்கு. முன்னாடியே எடுத்து முடிஞ்சிடுச்சு, இப்போ கம்மியாக தான் இருக்குது காய். இது கிலோ கணக்கில் காய்க்கும். இது இன்னொரு மாமரம். இதுலேயும் நிறைய பிஞ்சு இருக்குது. எப்படியும் ஒரு மரத்துலேயும் ஒரு 30 பிஞ்சு 40 பிஞ்சுக்கு மேலேயே இருக்கும். இதோட வெரைட்டியும் எங்களுக்கு தெரியல. இது பழுக்கவும் எப்படியும் ஒரு 2 மாதம் மேலே ஆகிடும். ஃபுல்லாக காய் பிஞ்சாக இருக்குது. இதில் அப்படியே உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் அதே செடி தான். இந்த சைடில் இருந்து காமிக்கிறேன். ஃபுல்லாக கொத்து கொத்தாக காய் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பார்ட் 2 வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.